நான் ஏன் அங்க விஜய்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது? ஏன் நான் மலேசியாக்காரனா அங்க இருக்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணக்கூடாதா? எல்லாத்தையும் ஒரு கொஸ்டின் ஆக்கிடுவீங்க. இது என்னோட லைஃபுங்க. நான் யாருக்கு சப்போர்ட் பண்ணோம், யாருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு அது என்னோட இஷ்டம். அடுத்தவங்களை தொந்தரவு படுத்தாத வரைக்கும் எனக்குன்னு ஒரு ஃப்ரீடம் இருக்கு. நாங்களும் அங்க உள்ள அரசியலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். பலவிதமான ஊழல்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து தானே பார்ப்போம். எனக்கு நம்பிக்கை இருக்கு அங்க இருக்கிற மக்களுக்கு வாழ்க்கை தரத்தை மாத்துவாங்கன்னு. இதுக்கு முன்ன இருந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து என்னத்தை புடுகுனாங்க? அவங்களோட பயத்துல, அவங்க தோத்துருவாங்கன்னு பயத்துல வந்து விஜய் பேச்ச கவுக்குன்னு சொல்லிட்டு பல விதத்துல வந்து சதிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் ரியல். இங்க வந்து நாங்க சப்போர்ட் பண்ற காரணம் வந்து அவர் ஒரு நடிகருக்காக ஒன்று இல்லை. நாங்க சப்போர்ட் பண்ற காரணம் வந்து இதுக்கு முன்ன இருந்த கட்சிக வந்து நம்பிக்கை கொடுத்து கழுத்தறுத்த கதை தான் நிறைய. நீ சப்போர்ட் பண்ணாம போ. உனக்கு எப்படி வந்து உரிமை இருக்கோ அதே மாதிரிதான் எனக்கும் உரிமை இருக்கு அகேன்ஸ்ட் பண்றதுக்கு. அவரை நான் எதிர்க்கல. அவரு வந்து இந்த சீட்டுக்கு வந்து தகுதிப்படாதவங்க தான் நான் சொல்றேன். இந்த மூவியும் இந்த பாலிடிக்ஸும் டோட்டலி டிஃப்ரெண்ட் வேர்ல்ட். அதை நீ புரிஞ்சுக்கோ. சிம்பிளா நான் கேட்கிறேன், அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இந்த ஜியோ பாலிட்டிக்கல் பத்தி, இந்த பாலிட்டிக்கல் பத்தி, இந்த அவரோட எஜுகேஷன் லெவல் தான் என்ன? நீங்க வந்து மக்களோட வாழ்க்கை தரத்தை வந்து மாத்தணும்னு எண்ணத்துல நீங்க வந்து ஓட்டு பண்றீங்களே இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ்க்கு. பல வருஷமா வந்து போராடிக்கிட்டு இருக்காங்களே இந்த இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ், அவங்களுக்குலாம் ஏன் சான்ஸ் கொடுக்கல? உங்க ஊருக்காரங்க தானே, தெரிஞ்சவங்க தானே. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மனிதருக்கு நீங்க ஏன் சான்ஸ் கொடுக்கல? உண்மையா உங்க சொசைட்டிக்கு எவ்வளவு பாடுபட்டிருப்பாங்க. அவங்க வந்து கஷ்டப்பட்டு அதுக்குன்னு படிச்சு அந்த ஒரு லட்சியமா வந்து நம்மளோட சுத்தி இருக்கிற வாழ்க்கை தரத்தை வந்து மாத்தணும்னு வந்து எவ்வளவு போராடி இருப்பாங்க. ஆனா நீங்க போயிட்டு வந்து ஒரு செலிபிரிட்டிக்கு தூக்கி கொடுத்துருங்க. உங்க நாட்டு மக்களோட பிரச்சனை வந்து இந்த மூவி தியேட்டர்ல கை தட்டுற மாதிரி வந்து பிரச்சனை முடிஞ்சிடாது. எவன் ஜெயிச்சா எனக்குன்னா, எவன் தோத்தா எனக்குன்னா, நம்மளுக்கு கண்டென்ட் தான் முக்கியம். லைஃப்ல இந்த மாதிரி டாபிக் வந்து கிடைச்சிச்சு வச்சுக்க, கிழிச்சு எடுத்துருவோம்ல. இதை வச்சு அண்ணன் அரசியல்ல புத்துருவோம்ல. நீ ஒண்டி என்ன யோக்கியமா? நீ இந்த மாதிரி சென்டிமெண்டான டாபிக்கை வச்சு எத்தனை ப்ராடக்ட்ஸ் அவனோட வித்துருக்க. நீனு உனக்கு எவன் குட்டிச்சோரா போனான்னா உனக்கு வந்து கண்டென்ட் தேவை. உனக்கு வந்து இந்த மாதிரி டாபிக்ஸை வச்சு லைக் ஃபாலோவர்ஸ் எடுத்து உன்னோட அக்கௌண்ட்ஸ் வந்து மேலே ஏற்றிடுவேன். இங்க எல்லாமே வந்து ஒரு இன்டென்ஷனோட தான் இருக்காங்க. இப்பெல்லாம் வந்து மக்களை முட்டாளாக்கணும்னா வெரி ஈஸி. ஏதாச்சும் ஒரு இமோஷனலான டாபிக்கை தூக்கி போட்டா சோசியல் மீடியால போதும், நம்ம மக்கள் வந்து நாக்க தொங்க போட்டுக்கிட்டு அதுக்குன்னு அலைஞ்சிட்டு வருவாங்க. இந்த டாபிக் வந்து கூல் ஆயிடுச்சுன்னா அடுத்த டாபிக் வந்து நம்ம ஜம்ப் பண்ணிடுறதா? அது என்ன புதுசா? நம்மளுக்கு எல்லாம் கை வந்த கலை தானே. இந்த டாபிக் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த டாபிக் என்ன எடுக்கலாம்? கோயிலை பத்தி பேசியாச்சு, அப்புறம் இந்த மெட்ரிகுலேஷன் பத்தி பேசியாச்சு, அப்புறம் மதத்தை பத்தி பேசியாச்சு, இனத்தை பத்தியும் பேசியாச்சு. இன்னும் என்ன டாபிக் இருக்கு? அது இருக்கட்டும் கழுத. மக்களை கோவப்படுத்துறதுக்கு கஷ்டமா என்ன? இப்பெல்லாம் யாரு அறிவாளி மட்டும் வந்து நம்ம காசு சம்பாதிக்க முடியாது. யாரெல்லாம் வந்து மக்களை வந்து இமோஷனலா வச்சிருக்காங்களோ, கோவப்படுத்த வைக்கிறாங்களோ, அவங்க தான் வந்து காசு பார்க்க முடியும். இங்க நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு இதுல எதுலயும் வந்து உடன்பாடே இல்லை. ஆனாலும் என்னை ஏதோ ஒரு சைட்ல வந்து ஏதாச்சும் ஒரு வழியில வந்து என்னை இழுக்க தான் பாக்குறாங்க. இது ஒரு விதமான வந்து இமோஷனல் பிளாக்மெயில் மாதிரி தான். இங்க ஒருத்தவங்க வந்து சப்போர்ட் பண்றாங்க, இன்னொருத்தவங்க வந்து அதை வந்து சப்போர்ட் பண்றதுனால அகேன்ஸ்ட் பண்றாங்க. என்னோட கண்ணுக்கு வந்து ரெண்டு பேரும் வந்து ஒரு ஃபேண்டசி வேர்ல்ட்ல போதையில தான் இருக்காங்க. இந்த 3 பேருக்கும் அந்த உண்மைகள் தெரியும். ஆனாலும் அவங்க போட்ட ஐடியாலஜில உண்மையில அவங்க வெளியே வர மாட்டாங்க. அவங்க வந்து அவங்க போட்ட கோட்டுல அதுதான் உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. இங்க யாரும் வந்து மக்களுக்கு உதவி செய்யணும், மக்களை காப்பாற்றணும்னு இல்லைங்க. அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு அவங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நான் சப்போர்ட் பண்ணாலும் நான் கெட்டவன், நான் சப்போர்ட் பண்ணாம இருந்தாலும் இன்னொருத்தவங்களுக்கு நான் கெட்டவன் தான். என்ன மாதிரி ஆட்கள் வந்து நிறைய பேர் வந்து நியூட்ரலா இருக்காங்க. அவங்க ஏன் நியூட்ரலா இருக்காங்கன்னா, அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையே பலவிதமான பிரச்சனை, அதுக்காக வந்து இன்னும் தான் ரவம் பகலமா வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதை தவிர்த்து வந்து இதெல்லாம் எனக்கு தேவையான்னு சொல்லிட்டு அவங்க செல்ஃப்ல வந்து ஒதுங்கி இருக்காங்க. உங்களோட நம்பிக்கையும் உங்களோட வெறுப்பு தன்மையும் வந்து அடுத்தவங்கிட்ட திணிக்காதீங்க.